ஹே காய்ஸ், ஆர்ஜே பாலாஜி நடித்த சிங்கப்பூர் சலூன் படத்தோடைய கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பஷீருக்கு சுண்ணத்து பண்ணியிருப்பாங்க. புண்ணு ஆறிருச்சா அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி சீன் எடுத்திருப்பாங்க. அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு பஷீர் பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஒரு நாளுக்குள்ள புண்ணு ஆறிடும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அடுத்த ஃப்ரேம்லேயே அந்த சின்ன பையன் வாழைப்பழத்தை உரிச்ச மாதிரியும் அதில் பாதி இது சாப்பிட்ட மாதிரியும் அடுத்த ஃப்ரேம்லேயே காமிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பையன் எப்போ வாழைப்பழத்தை எடுத்தான், எப்போ சாப்பிட்டான் அப்படிங்கிறத காமிச்சிருக்க மாட்டாங்க. தலைவாசல் விஜயும் ஆர்ஜே பாலாஜியும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அப்போது ஆர்ஜே பாலாஜி மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் தலைவாசல் விஜய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அடுத்த ஃப்ரேம்லேயே தலைவாசல் விஜயும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தலைவாசல் விஜய் ஒரு தோசை இல்லை ஒரு கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கொண்டு வரதுக்கு லேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தலைவாசல் விஜயும் பரோட்டா தான் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருக்கலாமே. சத்யராஜோடைய இன்ட்ரோ சீனில் கல்யாணத்தை பற்றி பேசியிருப்பாங்க. டீ காஃபி எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேமில் டைம் பார்த்தோம் அப்படின்னா 4:30 தான் இருக்கும். இந்த சீனு ஒரு 5 நிமிஷம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் முடியும் போது கூட டைம் பார்த்தோம் அப்படின்னா அதே டைமில் 4:30 தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டைமே சேஞ்ச் ஆகிருக்காது. கிளைமேக்ஸ் சீனில் ஒரு கிளி சிங்கப்பூர் சலூனுங்கிற லெட்டரில் ஈல ஃபஸ்ட்டு உட்காரும். அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் அந்த கிளி அந்த லெட்டரில் திரும்பி உட்கார மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜி போய் நிற்கும் போது அந்த கிளி ஆறுக்கிட்ட நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கிளி பறந்திருக்காது. அப்புறம் எப்படி அந்த கிளி ஆறுக்கிட்ட உட்காந்துருக்கும்? இந்த படத்தோடைய கிளைமேக்ஸோடைய டேட் பார்த்தோம் அப்படின்னா 10/4/2023 நியூஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோடைய இடையிலேயே லக்ஷ்மி ஃபைனான்ஸுக்கு அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ டேட் பார்த்தோம் அப்படின்னா 10/6/2023 காமிச்சிருப்பாங்க. சீனில் ஆர்ஜே பாலாஜி பஷீரோடைய நகையை ஒரு பேக்கில் கொண்டுட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ திருடைய அந்த பேக்கை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்ஜே பாலாஜி அந்த நகையை பற்றி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டார். பஷீருக்கும் அதுக்கான ரீசனையும் சொல்லியிருக்க மாட்டார். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.